Hi students, 12th standard accountancy chapter 1 exercise sum number 19. Arun carries on hardware business and does not keep his book on double entry basis. The following particulars have been extracted for his book. அருண்கிறவர் என்ன பண்ணுறாரு, ஹார்ட்வேர்ட் பிஸ்னஸ் ரன் பண்ணுறாரு. ஆனால் என்ன பண்ணலை, அவர் அக்கௌண்ட்ஸ் புக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. டபுள் என்ட்ரி சிஸ்டம் பேசிஸில் அவர் அக்கௌண்ட் புக்கை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணலை. அவர் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரோ அதை ஃபஸ்ட் நம்ம பார்க்கலாம். ஓகே, என்னென்ன இன்ஃபர்மேஷன் தான் அவர் கொடுத்துருக்காருன்றதை கவனிக்கலாம். இங்கே 2 பீரியட்ஸ் கொடுத்துருக்காரு. 31/12/2017 அண்ட் 31/12/2018 2 பீரியட் கொடுத்துருக்காரு. நம்ம இதை பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட்னு எடுத்துக்கிறோம், இதை எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் எடுத்துக்கிறோம். பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் எப்போவுமே ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ஓப்பனிங் பேலன்ஸ் போகிறத இந்த ஐட்டத்துக்கெல்லாம் இதெல்லாம் ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2,40,000, ஸ்டாக்கோட ஓப்பனிங் ஸ்டாக் 1,20,000, டெப்டாஸ் ஓப்பனிங் டெப்டாஸ் 40,000, ஓப்பனிங் கிரெடிட்டாஸ் 50,000, ஓப்பனிங் கேஷ் அட் பேங்க் 30,000 rupees. இப்போ எண்ட் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியட் நம்ம என்ன கன்சிடர் பண்ணிப்போம், க்ளோசிங் பேலன்ஸ்னு எடுத்துப்போம். ஓகேவா, அப்போது க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 2,40,000, க்ளோசிங் ஸ்டாக் எவ்வளவு 1,70,000, டெப்டாஸ் க்ளோசிங் டெப்டாஸ் 51,500, க்ளோசிங் கிரெடிட்டாஸ் எவ்வளோ 45,000, க்ளோசிங் கேஷ் அட் பேங்க் எவ்வளவு 53,000 நம்ம எடுத்துட்டோம். ஓகேவா, ஸோ அந்த 2 பீரியட்ஸ் தவிர அவர் அதர் இன்ஃபர்மேஷனும் அருண் கொடுத்துருக்காரு. என்ன கொடுத்துருக்காரு, வேஜஸ் எங்கே வரும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் போடும். கேரேஜ் அவுட்வேர்ட்ஸ் எங்கே போய்டும், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில். கேரேஜ் இன்வேர்டுனா ட்ரேடிங் அக்கௌண்ட், கேரேஜ் அவுட்வேர்டுனா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் சைடு. சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டார் சைடில் போய்டும். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டாஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கிரெடிட்டாஸ்னது டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட்டில் நம்ம இந்த கேஷ் பெய்டை என்ட்ரி பண்ணுவோம். ட்ராயிங்ஸ் எங்கே வந்துடும், லயபிலிட்டி சைடு, பேலன்ஸ் ஷீட்டில் லயபிலிட்டி சைடில் நம்ம கேபிட்டலோட சப்ராக்ட் பண்ணுவோம். ஓகேவா, அடுத்து என்ன, இது தவிர அது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. டோட்டல் சேல்ஸ் டியூரிங் த இயர் எவ்வளோ ஆயிருக்கு, 7,70,000 ஆயிருக்கு. டோட்டல் சேல்ஸ் எங்கே வந்துடும், ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடும். பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் டியூரிங் த இயரிங் 30,000 rupees. ஸோ பர்ச்சேசஸ் ரிட்டர்னும் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் பர்ச்சேஸோட சப்ராக்ட் பண்ணுவோம். அடுத்தது சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் 25,000. சேல்ஸ் ரிட்டர்னாக்கா நம்ம சேல்ஸோட சப்ராக்ட் பண்ணுவோம். சேல்ஸ் ரிட்டர்ன் எங்கே வந்துடுது, ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் வந்துடுது. டிப்ரிசியேஷன் லேண்ட் அண்ட் பில்டிங் 5%, இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ட்ரி எப்போவுமே 2 பிளேசஸில் ஃபைனல் அக்கௌண்ட்ஸில் அப்பியர் ஆகும். தெரியும் இல்லையா உங்களுக்கு, நம்ம 11th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 5% ஃபஸ்ட்டு. இந்த டிப்ரிசியேஷனுங்கிறது ஒரு லாஸு. ஸோ இது லாஸ்னால் எங்கே வரும், டெபிட் சைடில். ஆல் த லாஸஸ் எங்கே வந்துடும், டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வரும். அப்புறம் வேறு எங்கே வரும், லேண்ட் அண்ட் பில்டிங்னா அசட் ஐட்டம். ஓகேவா, ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங்கோட இந்த 5% டிப்ரிசியேஷன் சப்ராக்ட் பண்ணுவோம். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் அசட்னாக்க டிப்ரிசியேஷன் ஆஃப் 5% ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங்கும் அசட் ஐட்டம் தான். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் 2 இடத்துல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட் சைட்லேயும் பேலன்ஸ் ஷீட்டில் அசட் சைட்லேயும் 2 பிளேசஸில் அப்பியர் ஆகுது. அடுத்தது ப்ரொவைட் 1,500 rupees டவுட்ஃபுல் டெட்ஸு. டவுட்ஃபுல் டெட்ஸுங்கிறது ஒரு லாஸு. எல்லா லாஸும் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு லாஸஸ்லாம் எங்கே அப்பியர் ஆகுது, உங்களுக்கு டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் அப்பியர் ஆகும். ஸோ இதுவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. இப்போ எங்கே போகுது, இங்கே டவுட்ஃபுல் டெட்ஸ் எங்கே போயிடுது, உங்களுக்கு டெபிட் சைட் ப்ராஃபிட் அண்ட் லாஸில் போயிடுது. அடுத்தது 1,500 டவுட்ஃபுல் டெட்ஸ் நம்ம என்ன செய்வோம், சன்ட்ரி டெட்டாஸில் லெஸ் பண்ணுவோம் 1,500. இப்போ சன்ட்ரி டெட்டாஸ் எங்கே போகும், உங்களுக்கு அசட் சைட் பேலன்ஸ் ஷீட்டில் வரும். ஸோ இதுவும் அசட் சைட் பேலன்ஸ் ஷீட்டில் வந்துடும். அப்போ 2 பிளேசஸ் என்னது, ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் அசட் சைடில் அப்பியர் ஆகுது. ஓகேவா, அடுத்தது ப்ரிப்பேர் ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் எண்டிங் 31st December 2018 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் தட். என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும்னா நம்ம 3 இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் ஐட்டம்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். இந்த 3 ஐட்டம் இருந்தால் தான் நம்ம பக்காவாக ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கிரெடிட் பர்ச்சேசஸ் வேணும், அடுத்தது கிரெடிட் சேல்ஸ் வேணும், 3வது ஓப்பனிங் கேபிட்டல் கண்டிப்பாக வேணும். ஒரு கேபிட்டல் கான்ட்ரிபியூட் பண்ணாமல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணவே முடியாது ஒரு பிஸ்னஸ் மேனால். அதனால் கேபிட்டல் வேணும். ஓப்பனிங் கேபிட்டல், க்ளோசிங் கேபிட்டல், ஏதோ ஒரு கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஓகேவா, ஸோ கிரெடிட் பர்ச்சேசஸ் கொடுத்துருக்காங்களா, இப்போ செக் பண்ணுறோம். இது 3மே இப்போ நம்ம ரீட் பண்ணிட்டோம். பார்த்தோம்னா கிரெடிட் பர்ச்சேசஸ் அவங்க கொடுக்கல. ஸோ நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் பர்ச்சேஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும், டோட்டல் கிரெடிட்டாஸ் அக்கௌண்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் தான் அந்த பேலன்ஸை கிரெடிட் பர்ச்சேஸாக நம்ம எடுத்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அடுத்தது
கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும். கிரெடிட் சேல்ஸ் கண்டுபிடிக்கணும் பார்த்தாக்கா அவங்க சேல்ஸ் கொடுத்துட்டாங்க, டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டாங்க. டோட்டல் சேல்ஸ் கொடுத்ததுனால நம்ம கிரெடிட் சேல்ஸ் அதாவது டோட்டல் டெட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஓப்பனிங் கேபிட்டல் கொடுத்துருக்காங்களாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஓப்பனிங் நம்ம ரீட் பண்ணதில் ஓப்பனிங் கேபிட்டல் அவங்க கொடுக்கல. அப்போ என்ன பண்ணணும், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன போடணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் கிடைக்கும். அப்போ என்ன ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன ஐட்டம்ஸ் வேணும், கிரெடிட் பர்ச்சேசஸ் அண்ட் டோட்டல் கேபிட்டல், அதுக்கு ஓப்பனிங் கேபிட்டல். அதுக்காக நம்ம என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட்டும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, ஸோ ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணால் தான் ஓப்பனிங் கேபிட்டல் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், கால்குலேஷன் ஆஃப் த ஓப்பனிங் கேபிட்டல் கண்டிப்பாக நம்ம ஹெட்டிங் எழுதியே ஆகணும். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ஃபார்மேட் ரொம்ப 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 சிம்பிள். இதை நம்ம பேலன்ஸ் ஷீட் மாதிரியே தான். அசட் சைடில் என்னென்ன ஐட்டம்ஸ் அப்பியர் ஆகுது, கேஷ் இன் ஹேண்ட், கேஷ் அட் பேங்க், சன்ரி டெட்டார்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், க்ளோசிங் ஸ்டாக், ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ், ஃபிக்ஸ்டு அசட்ஸ்னால் என்னது, லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் ஃபிட்டிங்ஸ், இதெல்லாம் தான் ஃபிக்ஸ்டு அசட் சொல்லுவாங்க. அடுத்து லயபிலிட்டி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சன்ரி கிரெடிட்டார்ஸ், பில்ஸ் பேயபிள், அவுட்ஸ்டாண்டிங் எக்ஸ்பென்சஸ், பேங்க் ஓவர் டிராஃப்ட். ஓகேவா, இதுதான் லயபிலிட்டிஸ் ஐட்டம். ஸோ நமக்கு அசட் சைடில் தான் டோட்டல் கிடைக்கும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில். லயபிலிட்டி சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். அசட் சைட் டோட்டல்லேருந்து இந்த அமௌண்ட்டெல்லாம் ஆட் பண்ணி சப்ராக்ட் பண்ணோம், டோட்டலில் சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு பேலன்ஸ் கிடைக்கும், டிஃப்ரென்ஸ் கிடைக்கும். இதுதான் பேலன்சிங் ஃபிகர், இதுதான் கேபிட்டல். நமக்கு இப்போ தேவையானது இந்த சம்மில் 19th சம்மில் ஓப்பனிங் கேபிட்டல் வேணும். அதனால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் கண்டுபிடிக்கிறோம், ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வேணும் இல்லையா. ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த 2 பீரியட்ஸ் கொடுத்துருக்காங்க. எந்த பீரியட் எடுக்கணும், இந்த பிகினிங் ஆஃப் த அக்கௌண்டிங் பீரியடில் இருக்கிற இந்த அமௌண்ட்டை தான் எடுக்கணும். ஓப்பனிங் பேலன்ஸ் எடுத்து தான் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க முடியும். க்ளோசிங் பேலன்ஸ் எடுத்து க்ளோசிங் பேலன்ஸ் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும். இப்போ கொடுக்குற இந்த ஐட்டத்துக்கு இந்த ஓப்பனிங் பேலன்ஸை தான் எடுக்கணும். ஸோ லேண்ட் அண்ட் பில்டிங் எங்கே வரும், அசட்ஸில். ஸ்டாக் அசட்டு, டெட்டார்ஸ் அசட்டு, கிரெடிட்டார்ஸ் லயபிலிட்டி, கேஷ் அட் பேங்க் அசட்ஸ். ஸோ இந்த ஐட்டம்ஸ்க்கெல்லாம் இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் அமௌண்ட்டை தான் எடுத்துக்கணும். ஸோ கவனிச்சிங்கனாக்கா அசட் சைடில் லேண்ட் அண்ட் பில்டிங், ஸ்டாக் அண்ட் ட்ரேட்ஸு, டெப்டாஸு அண்டு கேஷ் அட் பேங்க்கு, கிரெடிட்டார் சைடு லயபிலிட்டி சைடில் கிரெடிட்டாஸுக்கு ஓப்பனிங் பேலன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டோம். டெட்டார் சைடில் தான் உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்குது, அமௌண்ட் அதிகமாக இருக்குது. டோட்டல் டெட்டார் சைடில் தான் டோட்டல் வருது, அசட் சைடில் தான் டோட்டல் வருது. ஓகேங்களா, அசட் சைடில் தான் அமௌண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, ஹையர் அமௌண்ட் இருக்கிறதுனால அசட் சைடில் தான் டோட்டல் கிடைக்கிது. 4,30,000 rupees கிடச்சிச்சு. இப்போ பேலன்ஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்வோம், இந்த 4,30,000 rupeesல 50,000 rupees சப்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். பண்ணோம்னா 3,80,000 rupees நமக்கு கிடைக்கிது. இதுதான் பேலன்சிங் ஃபிகர். இந்த 3,80,000 rupees தான் என்னது, ஓப்பனிங் கேபிட்டல் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும், கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கணும்னா என்ன ப்ரிப்பேர் பண்ணணும், டோட்டல் கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நம்ம டோட்டல் கிரெடிட்டார்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும்னா கிரெடிட்டார்ஸ் சம்மந்தப்பட்ட ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா, ஸோ கிரெடிட்டார்ஸோட ஓப்பனிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, 50,000. க்ளோசிங் கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ் 45,000 இருக்குது. ஸோ ரொம்ப சிம்பிள். கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ்னு கொடுத்துருக்காங்க 6 lakhs rupees, இதையும் எடுத்துக்கணும். அடுத்தது என்ன வரும், பர்ச்சேசஸ் ரிட்டர்ன். நம்ம கிரெடிட் பர்ச்சேசஸ் கண்டுபிடிக்கிறதுனால பர்ச்சேசஸ் ரிலேட்டட் சம்மந்தமாகவும் எடுக்கணும். ஓகேவா, பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 30,000 rupees நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டார்ஸ் எவ்வளோ இருக்குது, 50,000. க்ளோசிங் பேலன்ஸ் 45,000. கேஷ் பெய்டு டு கிரெடிட்டார்ஸ் 6 lakhs rupees. பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் 30,000 rupees என்டர் பண்ணிட்டோம். டெபிட் சைடில் தான் டோட்டல் வருது, 6,75,000 கிடைக்குது. அதை 50,000ல் சப்ட்ராக்ட் பண்ணோம்னாக்கா 6,25,000. இதுதான் பேலன்சிங் ஃபிகர், இதுதான் கிரெடிட் பர்ச்சேசஸ். நம்ம 6,25,000 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகேவா, ஃபைனல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ட்ரேடிங் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட் போடணும் இல்லையா. ஸோ ஹெட்டிங் எழுதிப்போம், ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் ended 31st December 2018. எப்போவுமே ட்ரேடிங் அக்கௌண்ட் தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் டெட்டார் சைடில் எப்பவுமே 2ன்ற வேர்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணுவோம். டெட்டார் சைடில் எப்போவுமே ஓப்பனிங் ஸ்டாக் தான் எடுத்த உடனே எழுதணும். ஓப்பனிங் ஸ்டாக் அடுத்தது பர்ச்சேசஸ் தான் எழுதணும், அதுக்கப்புறம் தான் மற்ற ஐட்டம்ஸ்லாம் எழுதணும். ஓகேவா, கிரெடிட்டார் சைடை பொறுத்த வரைக்கும் 2 ஐட்டம் தான் அப்பியர் ஆகும், சேல்ஸ் அண்ட் க்ளோசிங் ஸ்டாக். ஸோ ஓப்பனிங் ஸ்டாக் என்ட்ரு பண்ணிட்டோம். கிரெடிட் பர்ச்சேசஸ் இப்போ தான் 6,25,000 கண்டுபிடிச்சோம்.
அதை பர்ச்சேசஸ் ரிட்டர்ன் சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 5,95,000, தென் வேஜஸ் 65,000 என்ட்ரு பண்ணிட்டோம். டோட்டல் சேல்ஸ் 7,70,000, ரிட்டர்ன்ஸை லெஸ் பண்ணோம்னாக்கா 7,45,000 கிடைக்குது. க்ளோசிங் ஸ்டாக் என்ட்ரு பண்ணிட்டோம். கிரெடிட் சைடில் தான் உங்களுக்கு டோட்டல் வருது 9,15,000 ருபீஸ் கிடைக்குது. ஸோ உங்களுக்கு கிரெடிட் சைடில் டோட்டல் வந்தால் டெபிட் சைடில் தான் பேலன்சிங் ஃபிகர் கிடைக்கும். பேலன்சிங் ஃபிகர் எவ்வளோ? கிராஸ் ப்ராஃபிட் 1,35,000 கிடைக்குது. இந்த 1,35,000 கிராஸ் ப்ராஃபிட்டை ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். ஓகேவா? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் 1,35,000. இப்போது டெபிட் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா கேரேஜ் இன்வெர்ட் 7,500, சன்ட்ரி எக்ஸ்பென்சஸ் 28,000, டிப்ரிசியேஷன் 5% ஆன் லேண்ட் அண்ட் பில்டிங் 12,000 கொடுத்துருக்காங்க. ஸோ டிப்ரிசியேஷனுங்கிறது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் 2 பிளேசஸில் ஃபைனல் அக்கௌண்ட்டில் வரும்னு சொல்லியிருக்கோம். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங்கில் 5% டிப்ரிசியேஷன்னா க்ளோசிங் பேலன்ஸ் தான் லேண்ட் அண்ட் பில்டிங் எடுத்துக்கணும். 2,40,000 ருபீஸ் இருக்குது. ஸோ டிப்ரிசியேஷன் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் 5%னாக்கா லேண்ட் அண்ட் பில்டிங் எவ்வளோ உங்களுக்கு? 2,40,000 ருபீஸ். ஓகேவா? அதுக்கு 5%, 5/100. 2 0க்கு 2 0 கேன்சல் ஆகிடுச்சு. மிச்சம் 2 0 இங்கே வச்சுப்போம். 5 4s are 20, ரிமைனிங் 2 இருக்குது. 2 5s are 10 + 2 எவ்வளவு? 12,000 ருபீஸ். ஸோ 12,000 ருபீஸ் தான் டிப்ரிசியேஷன். ஸோ டிப்ரிசியேஷனுங்கிறது ஒரு லாஸ் எல்லாமே எங்கே வரும்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் டெட்டா சைடில் வரும். 5% டிப்ரிசியேஷன் எவ்வளோ கிடச்சிது? 12,000 ருபீஸ் கிடச்சிது, எழுதிட்டோம். அடுத்தது ப்ரொவிஷன் ஃபார் பேட் அண்ட் டவுட்ஃபுல் டெட்ஸ் 1,500. இது ஒரு லாஸ். ஓகேவா? லாஸஸ்லாம் இங்கே வந்துடும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெட்டா சைடில் வந்துடும். அடுத்தது இது வேறு எங்கே அப்பியர் ஆகுது? அசட் சைடில் வருது. ஓகேவா? அடுத்தது டோட்டல் எங்கே கிடைக்குது நமக்கு? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் எல்லாமே கொஸ்டின்லேருந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டோம். டோட்டல் 1,35,000 கிடைக்குது. அப்போது டோட்டல் கிரெடிட் சைடில் கிடச்சிதுன்னா டெபிட் சைடில் தான் பேலன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபார்மேட் பிரகாரம். ஸோ நெட் ப்ராஃபிட் எவ்வளோ கிடச்சிது? 86,000 கிடச்சிது. இந்த நெட் ப்ராஃபிட் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ பேலன்ஸ் ஷீட் ஆஸ் ஆன் 31st December 2018, liability side, asset side. ஸோ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும்போது எப்போவுமே நம்ம க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் தான் எடுத்துக்கணும். ஓகேங்களா? இந்த கொடுத்துருக்க ஐட்டத்துக்கு இந்த க்ளோசிங் அக்கௌண்டிங் பீரியட் தான், க்ளோசிங் பேலன்ஸ் தான் எடுக்கணும். பேலன்ஸ் ஷீட்டில் லயாபிலிட்டி சைடில் எப்போவுமே கேபிட்டல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். கேபிட்டல் எவ்வளவு? 3,80,000. அதோட நெட் ப்ராஃபிட் 86,000 ஆட் பண்ணோம்னா 4,66,000 கிடைக்குது. அது கூட ட்ராயிங்ஸை ஆஸ் பர் த ஃபார்மேட் 10,000 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா 4,56,000 கிடைக்குது. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ் 45,000 என்ட்ரு பண்ணிட்டோம். அசட் சைடில் பார்த்திங்கன்னா லேண்ட் அண்ட் பில்டிங் இன்னர் அமௌண்ட் காலத்தில் எழுதிக்கிறோம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. 2,40,000. டிப்ரிசியேஷன் 5% 12,000 லெஸ் பண்ணோம்னா 2,28,000. க்ளோசிங் ஸ்டாக் 1,70,000. டெப்டாஸ் 51,500 இன்னர் அமௌண்ட் காலத்தில் எழுதிக்கிறோம். ஏன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ப்ரொவிஷன் ஃபார் டெப்டாஸ் இருக்குது இல்லையா? 1,500 சப்ட்ராக்ட் பண்ணால் 50,000 ருபீஸ் கிடைக்குது. அடுத்து கேஷ் அட் பேங்க் 53,000 என்ட்ரு பண்ணிட்டோம். 2 சைட்லையுமே ஈக்குவல் அமௌண்ட் அசட்ஸ் அண்ட் லயாபிலிட்டி சைடு டோட்டல் என்ன வரணும்? ஈக்குவலாக வரணும். 5,10,000 ருபீஸ். 5,10,000 ருபீஸ் 2 சைட்லையுமே வந்துடுச்சு. எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. டேக் கேர்.